எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ தெலுங்கானால ஒரு ட்ராஜிக் இன்சிடெண்ட் நடந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4 யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பாட்லேயே இறந்துருக்காங்க. அப்புறம் ஒருத்தர் இன்ஜூர் ஆகிருக்காங்க. என்ன ஆயிருக்குன்னா எஸ்யூவி ஸ்பீடாக ஒரு மரத்தில் மோதிருக்கு தெலுங்கானாவில். அதாவது மூக்கிலா அப்படிங்கிற அந்த இடத்துல அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் ஹைதராபாத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கே நடந்திருக்குன்னா ரங்காரெட்டி டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு மணி காலங்காத்தால் தேர்ஸ்டே அன்னைக்கு இது நடந்திருக்கு. 5 பேர் என்னென்னா ஒரு உமனும் சேர்த்து வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சுட்டு அது முடிஞ்சதுக்கப்புறம் வரும்போது தான் இந்த மாதிரி இன்சிடெண்ட் அக்கர் ஆகிருக்கு. இந்த ஆக்சிடெண்ட்டில் இந்த கார் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு இனியும் ஷியோராக தெரியல. அதாவது அவங்க ட்ரிங்க்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு ட்ரைவ் பண்ணியிருந்துருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல இது வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி லிக்கர் பாட்டில்ஸும் எங்களுக்கு ஒன்றும் காருக்குள்ளே கிடைக்கல அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் ஒன்று அவங்க ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க, இல்லாட்டி அவங்க பண்ணலை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காங்க போலீஸு. சொன்னவர் மூக்கிலா போலீஸ் இன்ஸ்பெக்டர் வீரபாபு அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. மொத்தமாக 6 பேர் இருந்திருக்காங்க. ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ருந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே தான் பர்த்டே செலிப்ரேஷனும் அநேகமாக பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். 6 பேரும் ஒன்றா வரும்போது ஒருத்தரை மட்டும் ஆன் த வேல ட்ராப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த மோக்கிலாவில் அப்புறம் அந்த மீதி 5 பேரும் அந்த நர்சிங்கி அப்படிங்கிற இடத்துல வரும்போது தான் இந்த மாதிரி ஒரு கோர சம்பவம் நடந்திருக்கு. வந்தவங்க யார் யாருன்னு சொல்லியிருக்காங்கன்னா சுமித்துன்னு சொல்லிட்டு 20 வயசு, ஸ்ரீநிக்கில்னு சொல்லி 20 வயசு, ரோஹித் 18 வயசு, சூர்யா தேஜா அப்படிங்கிறவங்க 20 வயசு. இவங்களோட ஒரு ஃப்ரெண்டு நக்ஷத்ரான்னு சொல்லி அவங்க அலைவாக தான் இருக்காங்க. இந்த மீதி 4 பேரும் இறந்துட்டாங்க. நக்ஷத்ராவுக்கு இன்ஜுரிஸ் சஸ்டெயின் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ரோஹித்துங்கிற பையன் என்னென்னா என்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்திருக்கான். மகாத்மா காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற இதில் காலேஜில். இன்னும் மீதி எல்லாருமே பிபிஏ ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவங்க ஐசிஎஃப்ஏஐ பிஸ்னஸ் ஸ்கூல் அப்படிங்கிற இடத்துல படிச்சுட்டு இருந்திருக்காங்க. சுமித் அப்படிங்கிற பையன் இறந்தாலும் அவனுக்கு தான் பர்த்டே. அங்கே செலிப்ரேட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் இந்த மாதிரி ஆயிருக்கு. அந்த எல்லாருமே ஹைதராபாடை தான் சேர்ந்தவங்க தான் ரெசிடென்ட்ஸு. பட் ஆனால் எல்லாம் டிஃப்ரெண்ட் பிஜி ஹாஸ்டல்ஸில் இந்த கோகாப்பேட் அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க. ஒரு இறந்த பையனோட அப்பா, அதான் சூர்யா தேஜா அப்படின்னு சொன்னால அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோடய பையனுக்கு ஃபிட்னஸில் அவ்வளோ ஒரு ஆர்வம் வெறி அந்த இது இருக்குது. மோரோவர் அவன் ட்ரிங்க்ஸு அந்த இதெல்லாம் பழக்கம்லாம் அவனுக்கு கிடையாது. என்னால் நம்பவே முடியல இதை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ தான் ரீசெண்டாக நாங்கள் நியூ இயர் செலிப்ரேஷனும் கொண்டாடணும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இறந்த பையனோட அம்மா, அதாவது நிக்கில் அப்படிங்கிற பையனோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் அவங்ககிட்ட வெட்னஸ்டே அன்றைக்கி 10 மணிக்கு தான் பேசினேன். எனக்கு தெரியும் அவன் ஃப்ரெண்ட்ஸோட போகிறாங்கிறது சொன்னான். பட் இது நான் ரெகுலர் திங் தான் எப்போவுமே போகிற மாதிரி. எனக்கு இப்போ ஷாக்காக இருக்குது. தேர்ஸ்டே அன்றைக்கி மார்னிங் இந்த மாதிரி நியூஸ் வந்தது எனக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு உடஞ்சி போய் அவங்க பேசியிருக்காங்க அவங்க அம்மா. இதில் என்னென்னா நம்ம வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக ஓட்டணும். அந்த ரூல்ஸு அந்த இது வீடியோவே போட்டிருக்கேன் நான். அதேமாதிரி ட்ரிங்க்ஸ்னால் என்னெல்லாம் ஆகும் நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரியும்லாம் போட்டிருக்கேன். ஒன்று ஃபோக்கஸ் இருந்திருக்காது, இல்லாட்டி பேசிக்கிட்டே ஓட்டியிருப்பாங்க, இல்லைனா ட்ரிங்க்ஸ் இருந்திருக்கலாம், இல்லைனா ஓவர் ஸ்பீடில் ஓட்டியிருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். அவங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அவங்களுக்கு வந்ததுக்கப்புறம் தான் என்ன ஏதுன்னு தெரிய வரும். ஒருத்தர் நடுவில் இறங்கிட்டனால அவங்க உயிர் பொழைச்சிட்டாங்க. இன்னொரு பொண்ணு நக்ஷத்ரான்னு அந்த பொண்ணும் தப்பிச்சிருச்சு ஒரு சில இன்ஜுரிஸோட. அதனால் வண்டியெல்லாம் வாகனங்கள் ஓட்டும்போது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஓட்டணும். இறந்த அந்த 4 பேருடைய ஆத்மாவும் சாந்தின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.